வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைட்டிலே போட்டிருக்கேன், சாம்சங் சிங்கிள் காப் பேனல் சிகேவி கட் அப்படின்னு போட்டிருக்கேன். சிகேவி லைன் கட் பண்ணுற ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது யாருக்காவது கொஞ்சம் உபயோகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் சொல்லியிருக்கிற விஷயம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து சாம்சங் பேனல் சிங்கிள் காப் பேனல், அதாவது நோ வீடியோ கம்ப்ளைண்ட் வரும், அந்த ப்ராப்ளத்தை வந்து மேக்ஸிமம் சால்வ் பண்ணலாம். இது சால்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகாது, ஒரு சிலது மட்டும் சக்ஸஸ் ஆகும். ஸோ அது எப்படி அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும், நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை பர்டிகுலராக எந்த இடத்துல கட் பண்ணால் சால்வ் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாம்சங் அப்படின்னு சொல்லி பேனல் சொல்லியிருந்தாங்க. சாம்சங் பேனலோடைய பிசிபி இப்படி தான் இருக்கும். இந்த பிசிபியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு சிகேவி லைன் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் ரைட்டு அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி கட் பண்ணால் நம்ம ஈஸியாக திரும்பி ரீஜாயின் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பக்கம் கட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் தான் கட் பண்ணுவேன். லெஃப்ட் சைடில் கட் பண்ணி எனக்கு இங்கேயே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ட்ராக்கை மட்டும் கட் பண்ணி விட்டுருவேன். அப்படி ஒரு வேளை எனக்கு லெஃப்ட் சைடில் கட் பண்ணி ரெடி ஆகலை அப்படின்னா அடுத்தது ரைட் சைடு கட் பண்ணுவேன். ஸோ நம்ம இது எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். இந்த 6 லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1வது பின்னும், அடுத்தது வந்து 3வது 5வது இந்த பின்னையும் வந்து நீங்கள் இந்த ட்ராக்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஜிட்டல் மீட்டர் வச்சு கண்டினியூட்டில் போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 250 ஓம்ஸில் இருந்து ஒரு 550 ஓம்ஸ் வரைக்கும் காமிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ட்ராக்கில் இருந்து 4வது ட்ராக்கும் 5வது ட்ராக்கும் நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு 250 ஓம்ஸுக்கு மேலே காமிச்சுது அப்படின்னா இந்த லைன் வந்து ஷார்ட்டு. இந்த லைன் உங்களுக்கு ஷார்ட் இல்லை அப்படின்னா அடுத்தது இந்த லைனை செக் பண்ணணும். அதாவது 2வது 3வதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது இந்த ட்ராக்கை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ராக்கில் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும், அதாவது ஷார்ட் இருக்கும். சம்டைம் வந்து நமக்கு வந்து ஷார்ட் இருக்கும், ஆனால் ஷார்ட்டை இந்த ட்ராக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் திருப்பியும் நோ வீடியோ கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபால்ட்டும் இங்கே வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் ரெடி ஆயிடுச்சுன்னா உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ராக்கை மட்டும் கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு ட்ராக்கை மட்டும் கட் பண்ணுங்க. எல்லா ட்ராக்கும் கட் பண்ணாதீங்க. இங்கே செக் பண்ணுறீங்க, 250 ஓம்ஸ் காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ட்ராக்கு கீழே தான் கட் பண்ணணும், மேலே கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுதான் வந்து பேனலுக்குள்ளே போகிற லைன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணீங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கே நீங்கள் செக் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கும் நீங்கள் மீட்டர் வச்சு செக் பண்ணும்போது 250 ஓம்ஸ் காமிச்சுது அப்படின்னா இந்த பக்கம் ஷார்ட்டு. ஒருவேளை நீங்கள் இந்த ட்ராக்கை கட் பண்ணி ஷார்ட் காமிக்கல அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் ஷார்ட்டு. ஸோ நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு ட்ராக்கை மட்டும் கட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு பக்கம் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஓம்ஸ் காமிக்கல, இந்த இடத்துல ஷார்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த 6 ட்ராக்கை வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டிவி ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இங்கே கட் பண்ணியும் நீங்கள் இப்போ இங்கே கட் பண்ணுறீங்க, திருப்பி ஓம்ஸ் காமிச்சுது அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணுங்க. ஸோ இதுதான் 2 பாயிண்ட் தான். ஷார்ட் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து அந்த பாயிண்ட்டை வந்து கட் பண்ணி விடணும். அதுக்கான ப்ரொசீஜர் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். கம்பல்சரியாக வந்து இந்த 6 ட்ராக்கை நீங்கள் கட் பண்ணி விடணும். 6 ட்ராக்கை கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் டிவியோட டிஸ்பிளேல லைன்ஸ் வந்து எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் லைட்டாக சின்னதாக இருக்கும், அந்த லைன்ஸ் வந்து வராது. நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராக்கை நீங்கள் கட் பண்ணாமல் விட்டீங்கனாலும் அந்த லைன்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஸோ இது ட்ராக் எப்படி கட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதில் ஏன் நான் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் கட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 ட்ராக்கையும் கட் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் படம் வரல அப்படின்னா இந்த பக்கம் கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராக் வந்து திருப்பியும் லைன் அடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்குது.
ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து இந்த ஒரே ஒரு ட்ராக்கை மட்டும் கட் பண்ணி எந்த பக்கம் நீங்கள் செக் பண்ணாலும், இப்போ நீங்கள் இந்த பக்கம் செக் பண்ணாலும் இந்த ஒரு ட்ராக்கை மட்டும் கட் பண்ணுங்க. எந்த பக்கத்தில் ஷார்ட் இருக்கோ அந்த ஒரு பக்கத்தான அந்த சிங்கிள் லைனை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த பக்கத்தில் ப்ராப்ளம் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பக்கம் மட்டும் ரிமூவ் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் இதோட இன்னும் தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ ஆல் வாட்சிங். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.